திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும். ஸ்டாலின் மாடல் அரசு ஜீரோ மாடல் அரசு. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் சங்கரன் கோயில் ஜவுளி பூங்கா அமைக்கப்பட்டிருக்காங்க. அமைச்சாங்களா? இந்த தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர்ல அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்பட்டாங்க. அமைச்சாங்களா? தென்காசியில் அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்டாங்க. அமைச்சாங்களா? புளியங்குடியில் பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கான குளிர்பதன வசதி ஏற்படுத்தப்படும். செஞ்சாங்களா? கொப்பரை தேங்காய்க்கான மின்சார உலர் வசதி ஏற்படுத்தப்படும் சொன்னாங்க. செஞ்சாங்களா? தென்காசியில சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்பட்டாங்க. அமைச்சாங்களா? இங்க தென்காசியில புதிய அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டாங்க. அமைச்சாங்களா? தென்காசியில மாம்பழச்சாறு உற்பத்தி நிலையம் மற்றும் எலுமிச்சை பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டாங்க. அமைச்சாங்களா? ராமநதி ஜம்பு நதி ஆறுகள் இணைப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டாங்க. முன்னெடுத்தாங்களா? அதை கைவிட்டுட்டாங்க. தென்காசியில அரசு வனக்கல்லூரி அமைக்கப்படும். அமைச்சாங்களா? அப்ப 10க்கு 0 தானே, 10க்கு 0. ஆக இது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்ட செய்திகள். திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு இது. ஏன்னா நாங்க சொல்ல எடப்பாடி பழனிசாமி பஸ்ல போய் பொய்யா பேசிட்டு சொல்றாரு. அதுதான் நாங்களே அச்சடிச்சு உங்க முன்னு காட்டுறோம். உண்மைதானது? நான் சொன்னதெல்லாம் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்குது. அதை செய்யாத அரசு தொடர வேண்டுமா?